தெரிஞ்ச குழந்தை மேல வெந்நீர் ஊத்திருக்கான்னா நமக்கு தெரியாம அவ என்னெல்லாம் பண்ணிருப்பா. இத பத்திலாம் நினைக்கும் போது எனக்கு அப்படியே பதட்டமா இருக்கு மல்லி. இல்லங்க, இதுக்கு முன்னாடி அவ இப்படி பண்ணவே இல்ல. என்னால நிச்சயமா சொல்ல முடியும். வெண்பா மேல அன்பா இருக்க மாட்டா. ஆனா வெண்பாவை அடிச்சது இல்ல. அவளை நான் எப்படியும் போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன்னு நல்லா தெரிஞ்சிருச்சு. என்ன மிரட்டுறதுக்கு தான் அவ வெண்பாவை வச்சு பிளாக்மெயில் பண்ணா. கடவுள் துணையா இருந்து உங்களுக்கு இந்த விஷயத்தை தெரிய வச்சிட்டாரு. நேத்தே கேட்டனே, எனக்கு யார் போன் பண்ணாங்க? வேற யாருங்க, நம்ம வெண்பாதான். வெண்பாவா? ம். மல்லி, எனக்கு முதல்ல என்ன நடக்குதுன்னே புரியல. ஏதோ சண்டை நடக்குதுன்னு நினைச்சேன். அப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிச்சது. அந்த சுடர் நீ இருக்கும்போது ஒரு மாதிரி பேசுறா. நான் தான் சுடரு, உன்னால என்ன பண்ண முடியும்னு கேக்குறா. அதே கதிரேசம் வந்ததும் அப்படியே வேற மாதிரி பேசுறா. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். இப்படிதான் அவ போன 3 மாசமா பண்ணிட்டு இருக்கா. அப்ப எனக்கு எவ்வளவு ஷாக்கா இருந்திருக்கும். சாரி மல்லி. இங்க பாருங்க, இந்த சாரி எல்லாம் விடுங்க. இப்ப நம்ம என்ன செய்யறது அத மட்டும் சொல்லுங்க. மல்லி, அத பத்தி தான் நான் ராத்திரி எல்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன். நாம உடனே அவளை பிடிச்சிடக்கூடாது. அவளை கொஞ்சம் விட்டுதான் பிடிக்கணும். அவளோட நோக்கம் என்ன, அவ என்ன பண்றதுக்காக நம்ம குடும்பத்துக்குள்ள வந்திருக்கா, அவ பின்னாடி யார் இருக்கா, இது எல்லாத்தையுமே நம்ம கண்டுபிடிக்கணும். அது வரைக்கும் அவளை நான் எப்போ நம்புற மாதிரி நடிக்கிறேன். நீ எப்பவும் கோவமா இருக்கிற மாதிரியே இரு. நாம அவளை இன்னும் ஸ்டடி பண்ணிட்டு அதுக்கப்புறமா போலீஸ்ல புடிச்சு கொடுக்கலாம். அத்தனை நாள் நம்ம வெயிட் பண்ணணுமாங்க? கண்டிப்பா வெயிட் பண்ணணும் மல்லி. எனக்கு இன்னும் கிளியரா அவ யாருன்னு தெரியணும். அவ எப்படி ரேணுகா மாதிரியே இருக்க முடியும்? எப்படி டிஎன்ஏ டெஸ்ட் அவளுக்கு சாதகமா இருக்க முடியும்? இதெல்லாம் கண்டுபிடிச்சே ஆகணும் மல்லி. கண்டுபிடிச்சிட்டு தான் அடுத்த ஸ்டெப் எடுக்கணும். சரிங்க, அப்படியே பண்ணிடலாம். அப்புறம் மல்லி, நம்ம ஒரு பெரிய டிராமா பண்ண போறோம். என்ன டிராமாங்க? நம்ம 2 பேரும் பெருசா சண்டை போட போறோம். எல்லாருமே பாக்குற மாதிரி சண்டை போட போறோம். நான் உன்னை திட்டுவேன், வீட்டை விட்டு வெளியில போன்னு கத்துவேன், உன்னை டிவோர்ஸ் பண்ண போறேன்னு கூட சொல்லுவேன். நீயும் பதிலுக்கு எதிர்த்து பேசுமல்லே. நான் உன்னை பிரிஞ்சு ரேணுகாவோட சேர போறேன்னு எல்லாருமே நம்பணும். அந்த மாதிரி சண்டை போடணும். திட்ட மட்டும் தான் செய்வீங்களா இல்ல அடிக்கவும் செய்வீங்களா? என் செல்ல குட்டியை என்னால அடிக்க முடியுமா? என்னால இப்படி அணைச்சுக்க தான் முடியும். அதான் பார்த்தேனே, அதான் சாக்குன்னு அடிக்க கூட செய்வீங்களோன்னு நினைச்சேன். மலே, நீ எவ்வளவு பெரிய வேலை செஞ்சிருக்க. என் வாழ்க்கையவே காப்பாத்தி திருப்பி என்கிட்ட கொடுத்துருக்க. உன்னை போய் நான் எப்படி அடிப்பேன்? உனக்கு நான் நிறைய நன்றி கடன் தான் பட்டிருக்கேன். குறைஞ்சது ஒரு 1000 முத்தம் கொடுத்தாதான் அதை சரி பண்ண முடியும். வேணும்னா அதுல ஒரு 10 முத்தத்தை இன்னைக்கே கொடுக்க ஆரம்பிச்சிடறேன். ஓகே? ஐயோ டாடா, நான் முழிச்சுதான் இருக்கேன். இங்க ஆரம்பிக்காதீங்க. வெண்பா, நீ எப்போ முழிச்ச? டாடா, நான் இங்க நீங்க வந்ததுல இருந்தே முழிச்சுதான் இருக்கேன். அப்பவே எந்திரிக்க வேண்டியதுனா? அப்பவே எஞ்சிருந்தா நீங்க பேசுனதெல்லாம் கேட்டிருக்க முடியுமா? மலே, பாத்தியா வெண்பா என்ன சொல்றான்னு? சமத்துங்க. டாடா, நான் ஒன்னு சொன்னா கேப்பீங்களா? சொல்லு செல்லக்குட்டி. 2 பேர் சும்மா வச்சு சண்டை போட்டுக்க போறீங்கன்னு சொன்னீங்கல்ல. நீங்க சும்மா கூட சண்டை போடக்கூடாது டாடா. அது என்னால பார்க்க முடியாது. நீங்க 2 பேரும் இப்ப இருக்கிற மாதிரி எப்பவும் இருக்கணும். அதான் எனக்கு வேணும். வெண்பா, சண்டைனா அது விளையாட்டுக்கு தான். நானும் மல்லிமாவும் எனக்காவது சீரியஸா சண்டை போட்டிருக்கோமா? அந்த ரேணுமா உன் மேல வெந்நீர் கொட்டாங்கல்ல, அவங்கள இந்த வீட்டை விட்டே அனுப்பணும். அதுக்காக தான் இதெல்லாம். அவங்க பேர் தான் சுடர்னு எனக்கே தெரிஞ்சிச்சு. அப்புறம் எதுக்கு இன்னும் ரேணுமான்னு சொல்றீங்க? இங்க பாரு வெண்பா, இன்னும் கொஞ்ச நாளைக்கு நீ அந்த வீட்ல தான் இருக்க போற. அதனால நீ எப்பவும் போல அந்த சுடரை ரேணு அம்மான்னு தான் கூப்பிடணும். அவங்களுக்கு எந்த சந்தேகமும் வந்துடக்கூடாது. அப்படி நடந்துக்கணும். ஓகேவா? டாடா, நான் ஏற்கனவே அப்படிதான் நடந்துட்டு இருக்கேன். அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல, நான் பாத்துப்பேன். எங்க வெண்பா வாங்க அனுப்பணுமா? கண்டிப்பா அனுப்பணும் மல்லி. அப்பதான் அவளுக்கு சந்தேகமே இல்லாம இருக்கும். வெண்பாக்கு ஏதாவது கஷ்டம் வந்துருமோன்னு பயமா இருக்குங்க. மல்லி, உன்னோட சண்டை போட்டுட்டு நானும் அங்கதான் போய் இருக்க போறேன். அதனால வெண்பாவை நான் பாத்துப்பேன். நீ கவலைப்படாத.
ஓஹோ, ஐயாவும் அங்க போய் இருக்க போறீங்களா? அப்ப சரி. மல்லிமா, அந்த சுடர் அங்க இருந்து அனுப்ப தானே போறோம். அதுக்கப்புறம் நீங்க, நான், டாடா 3 பேர் தானே இருக்க போறோம். எங்களை வாழ்த்தி வழி அனுப்பிவீங்க மல்லிமா. ஓகே ஓகே, ஆல் தி பெஸ்ட். நல்லபடியா போயிட்டு வாங்க. இந்த மல்லிமாவை மறக்காம இருந்தா சரி. இந்த மல்லிய மறக்க முடியுமா? ம்? ம். சரி, நீங்க ரெஸ்ட் எடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.